நாலாம் கொடுங்க. உங்களை எத்தனை நாள் வர சொல்லியிருக்கீங்க? 5 நாள் வர சொல்லியிருக்கீங்களாமாங்கய்யா. எத்தனை நாள் வந்திருக்கீங்க? 4 நாள். எப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்த்தக்கூடாதுங்க, மறுநாள் நாள் இருந்தால் கணக்குங்க. எத்தனை நாள் வரணுங்க? எத்தனை மணிக்கு வரீங்க? 7 மணிக்கு கரெக்டாக இருந்துக்குவாங்க. 7 மட்டும் பார்த்துக்காங்க. உங்கள் பேர்? ஏன் நடராஜிங்கய்யா. ஊருங்க? அலங்கியத்துலேருந்து வந்துருக்காங்களாமாங்க. என்ன தொந்தரவுப்பா? எந்த கண்கால். அப்போ இந்த புண்ணெல்லாம் காய வைக்க வேண்டாமா? அப்போ இது காட்டவே இல்லை எனக்கு. ஐயா இங்கே இருக்க பாரு, இது உனக்கு புண்ணு தெரியலையா? நீரா வடியுது பாருங்க, அதெல்லாம் காய வைக்க வேண்டாமா? அது காய வைக்க வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை தான் லேசாக இருந்தது இல்லை? அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை. அது சொல்லல, நீ எப்போ சொல்லுவீங்க? நானும் பாட்டுக்கு வந்திருக்கேன். அது ஃபோக்கஸ் பண்ணுவாப்பா. நடுமயத்தில் கேமரா இருக்கலாமா? இந்த இடத்துல இப்படி வச்சுக்க, கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட வச்சு நடுமயத்தில் அந்த கேமரா மட்டும் வீடி இது ஆன் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு நேரம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொண்ணு தெரியணும். ஆமாம், அது அவன் காட்டல, அந்த சைடு நின்று காட்டுங்க. அவன் சொன்னதை மட்டும் காட்டுங்க. வேறு மற்ற வேலை பாருங்கய்யா. நேருங்க. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறப்பா? வச்சுருங்க. கௌசல்யா தேவி யாருமா? வச்சுருங்கப்பா. 2 கட்சி இருக்கு. பேர் என்னம்மா? ஏன் கௌசல்யா தேவி. ஊருமா? ஏன் ஆண்டி வீட்டிலேருந்து வந்திருக்காங்களாமாங்க. என்ன தொந்தரவுமா? ஏன் மனம் கலக்கில் நடக்க முடியலைங்களாமாங்க. ஏன் பாதை 2 எரிச்சு ஆகுதுங்களாமாங்க. ஆமாம், அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுமா? அந்த இடத்த தொட்டு காமிம்மா. அந்த சைடு தொட்டு காமிம்மா. ஐயா இடது காலில் மொழியில் 2 பக்கம் வழியாதுங்கம்மா. ஐயா உங்களை எத்தனை நாள் வர சொல்லியிருக்காங்கம்மா? 5 நாள். எத்தனை மணிக்கு வரீங்கம்மா? 7 மணிக்கு. அம்மா 7 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க. 7:01 டோக்கன் கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் தான் வந்து டோக்கன் கொடுப்பீங்க. நான் டோக்கன் கொடுத்து என்னை ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு நீங்களும் அவங்களும் 2 பேர் தான், நீங்கள் 2 பேர் தான் டோக்கன் கொடுப்பீங்க. ஆள் வந்தால் மட்டும் டோக்கன் கொடுங்க. ஆள் வராதுக்கு முன்னே வந்து வாங்கினாங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளோ வைக்கிறோமா? 10 ரூபாய்க்கு. ஜோதிமணி யாருமா? சரி. ஜோதிமணி இங்கே ஊருங்க. ஐயா ரூபார் வண்டியில் வந்துருக்காங்க. ஆமாங்க. என்ன தந்துடுமா? அது ஃபோக்கஸ் பண்ணுமா? தொட்டு காமிமா.
அரிப்பு இருக்குங்க. ஆமாங்க. முதல்ல இருந்து அரிப்பு எப்படி இருக்காங்க? எத்தனை நாள் வர சொல்லியிருக்காங்கம்மா? சரி, நீங்களோட 3 நாள் முடிஞ்சது. அடுத்து நீ என்ன கிழமை எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு மாதம் கழிச்சு ஒரு நாள். அதான் என்ன கிழமை? ஏதோ ஒரு கிழமை. ஏதோ ஒரு கிழமை என்ன கிழமை அப்படின்னு சொல்லுங்க. திங்கக்கிழமை. வியாழக்கிழமை. எத்தனை மணிக்கு வரீங்க? 7 மணிக்கே வரேன். இந்த பொருளெல்லாம் கொண்டு வரணுமா? சித்தருக்கு சமாதிக்கு கொண்டு வரணும். பார்த்து வேலை பாருமா. சுப்பிரமணிய ரூபாய் ரெடியா இருப்பா. அங்கே நில்ல, அங்கே உனக்கு வீடியோ எடுத்து ஐயா. நவதானியா 2 பாதம் கிடக்கு வேணும். அதோட பாதம் பெரிய பாகம் இலையில் படக்கூடாது. நவதானியம் அதை உங்களுக்கு பாதம் படக்கூடாது. நவதானியம் மேலே மட்டும் வைக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? பேர் சொல்லுங்கய்யா. என் பேர் சுப்பிரமணிங்க. ஊருங்க? ஏன் ரூபார் வெட்டியிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம டாக் முடிச்சுமே. இந்த 2 பேர் இந்த இடம் சம்மந்தப்பட்ட பேசியிருக்கீங்க. யார்கிட்ட பேசியிருக்கீங்க? இந்த இடம் சம்மந்தப்பட்ட பேசியிருக்கீங்க. எங்கே போனீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பேசியிருக்கீங்க. யார்கிட்ட பேசுகிறீங்க சொல்லிட்டீங்களா? ஏன் சாயங்காலம் 7 மணி 7:02க்குங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 3:46 பேசியிருக்கீங்க. 3:46 எங்கே இருந்தீங்க? ரெண்டு கட்சி விட வேப்பமாத்த வேலை பாருங்க. என்ன தொந்தரவு உங்களுக்கு? காமிங்க. அது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணியாமா? ஏன் 2 முழங்கால் வலிங்களாமா? இடது காலில் எரிச்சல் ஆகுங்களாமாங்க. சாமி அந்த வேப்பமாத்த வேலை பாருங்க. கீழே பார்க்காதீங்க. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறோமா? 25. குமரா லட்சுமி வர மேலப்பா. தங்கமுத்து அவர்கிட்ட எத்தனை நாள் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிப்பாடிக்கலாம். திரும்பாம சொல்ல சொல்லுங்க அவரை. அப்படின்னு நினைக்குங்க. அப்படின்னு எத்தனை நாள் சொல்லியிருக்காரு? 13 நாள். நாளைக்கு எத்தனை மணிக்கு வராருங்க கேளுங்க. 7 மணிக்கு வச்சுட்டு திரும்ப அப்படி போங்க. ஃபஸ்ட் நாள் வந்து சாத்தக்கூடாதுங்க. 2 கட்சி ஓட்டியுமா? கிளை ஓப்பன் பண்ணுமா? கிளை மடைக்கு நிற்கிறீங்க. 2 கட்சி ஓட்டிங்க. உங்கள் பேருமா? ஏன் குமராத்தல் ஊருங்க? ஏன் லட்சுமாவத்திலேருந்து வந்துருக்காங்களாம்மாங்க. ஏன்னா தொந்தரவு? கால் தொட்டு காமிம்மா. அதை ஃபோக்கஸ் பண்ணுமா. கால் தொடரும்போது சரி. ஐயா கால் 2 குறைச்சிக்கலாமாங்கய்யா. கை 2 நடுங்குங்கம்மாங்கய்யா. வகுறு நடுங்குங்கம்மா. தலை என்ன பண்ணுதும்மா? ஐயா அரிப்பாதுங்கம்மாங்கய்யா. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறோமா? சித்ரா யாருப்பா? குமராத்தில் எத்தனை மணிக்கு வரும்? குமராத்தா உன்னை எத்தனை நாள் வர சொல்லியிருக்கியா? திரும்பாத. சரி, இன்னைக்கு 3 நாள் ஆச்சா? 4 நாள் எப்படி? ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்த்தக்கூடாது.
சேர்த்தாம 3 நாள் வந்திருக்கியா? அடுத்து நீ எப்போ வர? என்ன கிழமை வர? சரி, எத்தனை மணிக்கு வர? சரி சரி, போயிரு, திரும்பி பார்க்க போயிரு. 2 கால் ஜோடி விட்டியுமா? இப்போ பேர் சொல்லுமா? ஏன் சித்துறாங்க? ஊருமா? ஐயா பெரியாருமலை பக்கத்தில் 5 சாலையில் வந்துருக்காங்கய்யா. உங்கள் சொந்த ஊர் வந்து ஓனாக்கால். ஓனாக்கால் ஊர் தானம்மா? ஓனாக்கால் எத்தனாவது வார்டுமா? ஐயா மீனாட்சி நகர்லேருந்து வந்திருக்காங்கய்யா. உங்களுக்கு எத்தனை நாள் வர சொல்லியிருக்காங்கம்மா? அம்மா எத்தனை நாள் வர சொன்னாங்கம்மா? 3 நாள் வந்துங்களா? சரிம்மா, அடுத்து நீ என்ன கிளம்புறம்மா? எப்போ வரம்மா? சாமி கும்பிட்றதுமா எப்போ வந்தாலும் சமாதானம். சரிங்களா? எத்தனை மணிக்கு வரீங்க? அம்மா காலையில் 3:50, அடுத்த கணக்கு வந்து 7 மணி, அடுத்த கணக்கு வந்து 11:25. முதல்ல எப்படிமா இருக்கு? டாக் நம்பர் கொடுக்குமா? மட்டும் இந்த புள்ள அழுதுட்டு கிடந்துச்சுல அங்கே எங்கே? முதல்ல எப்படி என்ன தொந்தரக்காக வந்திருந்தீங்கம்மா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அதை பண்ணிக்கலாமா இதை பண்ணிக்கலாமா, நம்ம ஏன் உங்களோட இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியே எனக்கு என்ன தோணிகிட்டே இருந்துச்சு. சரிம்மா, இது எத்தனை வருஷம் அப்படி இருந்தது? எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்கு பின்னாடி இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ மேரேஜ் எத்தனை வருஷம் ஆச்சுமா? எனக்கு 8 வருஷம் ஆகுது. சரிம்மா. எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஏதாச்சும் பண்ணிக்கலாமா, சரி கழுத்து எடுத்துக்கலாமா, அதை பண்ணிக்கலாமா, தூக்கு மாட்டிக்கலாமா, அந்த மாதிரி பல சிந்தனை எனக்கு தோணிகிட்டே இருக்கு. சரிம்மா. நானும் எல்லா பக்கம் பார்த்து எனக்கு சரியாக எங்கே பார்த்தீங்கம்மா? கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்தேன். என்னென்ன கோயிலுக்கு போனீங்கம்மா? கருப்புரா கோயிலுக்கு போனோங்க. சரி. அதுக்கப்புறமா கருப்புரா கோயில் வந்து இங்கே ஆண்டி இது, அப்புறம் மதவெடி போனோங்க. சரி, அங்கே என்ன கோயில்? அங்கே காளியக்கா. சரிம்மா. அடுத்து? அதுக்கப்புறம் செல்லாண்டியம் கோயில் போனோங்க. சரிங்க. அப்படி ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டே இருந்தாங்க. எனக்கு கோயில் ரெடியாகவே இல்லை. கோயில் ரெடியாக இல்லைங்களா? கொஞ்சம் கூட குறையிலையா? கொஞ்சம் கூட குறையில, எனக்கு அதிகம் தான் ஆச்சு. சரி. நானும் சரி என்னடா நமக்கு இப்படியே இருக்குது என்னன்னே தெரியலையே, நம்ம அப்படியே நம்மளை எறியாமல் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு 2 குழந்தைங்களெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, நல்லா இருக்குன்னாங்க. சரி, அவங்க எந்த ஊருமா? அவங்க பெரியவருங்க, எங்கள் அண்ணனோட சம்சாரம். இப்போ இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்தீங்களாம்மா? ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கம்மா? எந்த ஊர்லம்மா? கோயம்புத்தூர். சரி. அது போனோம்னா எப்படிமா இருந்தது? அது போய் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி. நான் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேங்க, ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என்னால் வேதனை தாங்கவே முடியல. சரி. எப்போ பார்த்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி ரோட்டில் கத்திட்டு ஓடுற மாதிரி, சரி. எதை பார்த்தாலும் வெட்டிக்கலாமா குத்திக்கலாமா யாராச்சும் ஏதாவது பண்ணிடலாமா அந்த மாதிரி தோணுதுண்ணா, சரி. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி. மாத்திரை சாப்பிட்டு எனக்கு சரியாடா, இங்கே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, இப்போ இங்கே எத்தனை நாள் வந்திருக்கீங்கம்மா? முதல் நாள் வந்து சேர்த்தாதீங்க. 3 நாள் இங்கே கூட 3 நாள் வந்துருக்கு. வேகமாக கீழே பங்கு போட்டுருக்கோமா? சரிங்க. அம்மா 9 பேர் உனக்கு ஃபோனில் உங்கள்கிட்ட யாருமே இந்த இடம் கேட்டாங்க. உனக்கு ஃபோன் கால் வச்சு எடுத்து பாருங்கள், யார் என்னென்ன சொல்லியிருக்க மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வேதனையாக இருக்குமா? சரி. தொந்தரவு உள்ள நபர்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்கம்மா. சரி. அவங்களுக்கு இங்கே என்ன வழிமுறை சொல்லிடுங்க. சரி. என்னென்ன கொண்டு போய் சொல்லிடுங்க. அதில் 2 பேர் மட்டும் பணம் எவ்வளோ இடத்துல வரும்னு கேட்டிருக்காங்கம்மா. சரி. அதில் ஒருத்தரை மட்டும் அங்கே செய்கிறவங்க, அதாவது அங்கே வைத்தியம் பார்க்குறவங்க வயசு என்னன்னு கேட்டிருக்காங்கம்மா. கேட்டாங்களா? நேற்று மத்தியானத்துக்கு மேலே இதெல்லாம் நடந்துருக்குமா? போஸ்ட் பார்த்துக்கலாம். சரி. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்களா? கிளம்பு வச்சுருங்க, திரும்பி பார்க்கலாம். கபிலியான ஏரியா எடுத்துட்டு மேலே இருந்து பேர் சொல்லியா? கபிலன். ஏன் கபிலன் இங்கே ஊருங்க? காளிப்பட்டி. ஏன் காளிப்பட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆமாங்க. டோக்கன் நம்பர் கொடுப்பா. என்ன தொந்தரவுங்கய்யா?
தொட்டு காமிங்க. தொட்டு காமிக்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவோம்ப்பா. கை விடு தம்பி, தம்பி கை எடுத்துக்கோ. புது வருஷம் ஏன் நாளை என்ன நீங்கள் 5 நாள் வருவாங்க. என்ன உண்டு அப்போ அப்படியே விட்டுருவாங்க. காலையில் இது பிறகு விட்டோம். டைம் கூட மாற்றி கேட்டுக்குங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மாதிரிக்கே நீ காலையில் விடிய காலையில் 3:50 வந்தீங்கன்னா 5:30 மணிக்கு போயிடலாங்க. காலையில் 7 மணிக்கு வந்தீங்கன்னா 10:15 போயிடலாங்க. காலையில் 11:25 வந்தீங்கன்னா 3:30 போயிடலாங்க. சாயங்காலம் 4:50 7 மணிக்கு போயிடலாம். எத்தனை நேரம் வரீங்க? ஏன் விடிய காலையில் 3:50 வர முடியாதா? 5 மணிக்கே ஸ்கூல்லே விடுவாங்க. இந்த 4:50 இங்கே இருக்கணும். காலையில் 4:50 விடிய காலையில் 3:50 இருக்கணுங்க. சாயங்காலம் 4:50 4:51 டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. சரி, காலையில் நேரம் காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க? 3:50 வந்துடுறீங்களா? 5 நாள் வரணுங்க. நாளையிலேருந்து 5 நாள் வரணும். வரும்போது இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. பாடுபிரியமாக என்ன சமாதி சித்தருக்கு சொல்லிடுங்க. என்னங்க சாமி? சமாதி சித்தருக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி. சரிங்க சரிங்க. 470 கேட்குறான் பாடுபிரியமாக. சரி, 470 2 காசு எப்படிப்பா? 470 470 வாங்கிக்கோ. 70ங்களா? வேறு மற்ற வேலை பாருப்பா.